வணக்கம் அன்பான சிம்மராசிக்கார நேயர்களுக்கு பராபவ வருடம் ஜூலை மாத ராசி பலன்கள் கோச்சார கிரகங்களின் சஞ்சாரங்கள் உங்களுக்கு இந்த ஜூலை மாதங்களிலே என்னென்ன அற்புதங்களையும் என்னென்ன யோக பலன்கள் வேலை சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட துறைகளிலே நிர்வாகம் சார்ந்த குடும்பங்கள் சார்ந்த வேலை வாய்ப்புகள் சார்ந்து எப்படி இருக்கப் போகின்றது என்பதை பற்றி இந்த கோச்சார ராசி பலன்களிலே சிம்மம் என்பது ஒரு அரசாளும் கிரகம் என்று சொல்லக்கூடிய அரசு கிரகம் உங்களுக்கு சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருந்து இந்த ஜூலை மாதம் என்பது பராபவ வருடம் ஜூலை மாதம் 1/7/2026 புதன்கிழமையிலேயே ஆணி 17ஆம் தேதி அன்று பிறக்கின்ற மாதங்களிலே மிக அற்புத உயர்வுகளை சிம்மராசிக்கார நேயர்கள் அல்லும் பகலும் அயராது சூரியனை போல உழைக்கக்கூடியவர்கள், பாடுபடக்கூடியவர்கள், பெரிய துறைகளிலே வேலைகளிலே இருக்கக்கூடியவர்கள், உயர் பதவிகளிலேயும் இருக்கக்கூடிய சிம்மாசனத்தின் வீட்டிருக்கக்கூடிய சிம்மாசனத்தின் அதிபதி லாபஸ்தானத்திலே இருந்து இந்த ஜூலை மாதம் என்பது பிறக்க இருக்கின்ற மாதங்களிலே சிம்மராசிக்கார நேயர்களுக்கு ராசிக்கு 2-11 குடையவர் 12ஆம் இடத்தில் இருந்து 6ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். பொருளாதார சார்ந்து கொடுக்கல் வார்ந்து உங்களுடைய வாக்குசானங்கள் சார்ந்து சற்று கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்புகள் என்றாலும் கூட 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சிம்ம ராசிக்கு 8 குடையவர் 12ஆம் இடத்தில் இருக்க பெறுகின்றார். அது மட்டுமல்லாதது உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் அந்த குரு பகவான் 12ஆம் இடத்திலே மறைந்து 6ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். 2-11 குடையவர் தொடர் குடும்பஸ்தானாதிபதி லாபாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமும் 12ஆம் இடத்துல உச்சம் பெற்ற குரு பகவானுடைய 6ஆம் இடத்திலே வேலைகளிலே தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் சிம்ம ராசிக்கு 3ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் அங்கே இருக்கின்றது. முயற்சிக்கின்ற காரியங்கள் எதை எடுத்தாலும் சற்று விரைய செலவுகளாயும் சுப காரியங்கள் சுப நிகழ்வுகள் கல்யாண வைபவங்களிலே தடை தாமதம் ஏமாற்றம் உள்ளவர்களுக்கு கடன் கிடைக்காதவர்களுக்கு கடன் கிடைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை இந்த ஜூலை மாதங்களிலே கொடுக்க போகின்றது. மங்கள காரகன் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு சிம்ம ராசிக்கு எங்கே இருக்கின்றார் என்று சொன்னால் அவர் உங்களுக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். யோகத்தை கொடுக்கக்கூடியவர் 4-9 குடையவர் தாய் தகப்பன் என்று சொல்லக்கூடிய ஒரே கிரகம் ராசி இலக்கணத்திற்கும் இந்த செவ்வாய் பகவானாக இருக்கின்றார். சிம்ம ராசிக்கார நேயர்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று அவர் அந்த 4ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். அந்த 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீடு வாசல் சொத்து சுகங்கள் மருத்துவமனைகள் சம்பந்தப்பட்டும் தொடர்புகள் கிடைக்கப் பெறுகின்றது. பொதுவாக மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் கேந்திர ஸ்தானங்களிலே சிம்ம ராசிக்கார நேயர்களுக்கு தாயாகவும் தகப்பனாகவும் ஒரே கிரகமாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று 4ஆம் இடத்தை 4 குடையவரை பார்க்க இருக்கின்ற அமைப்புகளிலே வீடு வாசல் சொத்து சுகங்களிலே தடை தாமதம் ஏமாற்றத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து அந்த சுபபோகமான வீடு குடிபோகுதல் என்று சொல்லக்கூடிய சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய ஒரு நல்லதின மாற்றத்தை இந்த செவ்வாயும் குருவும் தொடர்பு பெறுகின்ற அற்புதம் மிக அற்புதத்தை கொடுக்கின்றது. இந்த குரு பகவானும் செவ்வாய் பகவானும் நண்பர்கள் என்ற முறையிலே 12ஆம் இடத்தில் இருந்து 4ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற இந்த வீடு வாசல் சொத்து சுகங்கள் வாங்கி விற்கக்கூடியவர்கள் குடிபோகக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே சிம்மராசிக்கார நேயர்களுக்கு கொடுக்க போகின்றது. கல்யாண வைபவங்களிலே தடை தாமதம் ஏமாற்றம் இருக்கின்றவர்களுக்கும் இந்த கல்யாண வைபவங்கள் நடத்தி வைக்கக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகளை கொடுக்கின்றது. 6ஆம் இடம் பலமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதம் என்பது 6ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல சுபகாரியம் சுப நிகழ்வுகள் மருத்துவமனை சம்பந்தப்பட்ட மருத்துவ செலவுகள் சம்பந்தப்பட்ட வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட காரியங்களிலே வெற்றிகளை பெறப்போகின்ற ஒரு மாதம் என்று சிம்மராசிக்கு சொல்லலாம். அந்த அளவிற்கு 12ஆம் இடம் சுபருடைய தொடர்புகள் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறுகின்றது என்றால் கண்டிப்பாக எதிர்பார்த்த தூக்கங்கள் கிடைக்கப்பெறுகின்றது, சொகுசான வாழ்க்கைகள் கிடைக்கப்பெறுகின்றது, பொருளாதார செலவுகள் திருப்திகரமாக கிடைக்கப்பெறுகின்றது. அதுவும் 2-11 குடையவர் என்று சொல்லக்கூடிய லாபாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் தனவாக்க குடும்ப ஸ்தானாதிபதி குடும்பத்தை கொடுக்கக்கூடியவரும் 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். இங்கே கடன் குடும்பங்களுக்காக வாங்கக்கூடிய சுபகாரியங்களுக்காக வாங்கக்கூடிய லோன் சம்பந்தப்பட்ட காரியங்களிலே தடை தாமதம் இருக்கின்றவர்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை சிம்மராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதங்களிலே நவகிரக நாயர்கள் பவனி வருகின்ற ஒரு அற்புதம் என்பது இருக்கின்றது. 6-7 குடையவர் 8ஆம் இடத்தில் இருந்து ஒரு உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். தொழில்களிலே இடமாற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு சிலருக்கு இருக்கின்றது. அதே சமயத்தில் 10 குடையவர் என்று சொல்லக்கூடியவரும் 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். தொழில் சார்ந்து வேலைகள் சார்ந்து இடமாற்றங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகள் என்பது சிம்மராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்ற மாதமாக இந்த ஜூலை மாதம் என்பது இருக்கின்றது. காரணம் உங்களுடைய முயற்சி சாணாதிபதி 10ஆம் இடத்ததிபதி தொழில் சாணாதிபதி இளைய சகோதரனை சொல்லக்கூடிய இந்த சுக்கிர பகவான் 12ஆம் இடத்திலே மறைகின்ற மட்டுமல்லாதது பூர்வ புண்ணியாதிபதி 8 குடையவர் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறுகின்றார் 12லே மறைந்து. அது ஒரு
உங்களுக்கு பஞ்சமாதிபதி மறைந்து அவர் 6ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கிறார். பூர்வீகத்திலே நிலப்புலன்கள் வித்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்புகள், தடுமாற்றம் ஏமாற்றம் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்து உங்களுடைய கேசு கோர்ட்டு வம்பு வழக்குகள் இருந்தாலும் உங்கள் பக்கம் வரக்கூடிய ஒரு அமைப்பு, உங்களுக்கு பஞ்சமாதிபதி 12ஆம் இடத்தில் இருந்தாலும் வெட்டுக்குடையவர் என்று சொல்லக்கூடிய சாணங்களும் 12லே மறைந்து நிறைந்த பலனை 6ஆம் இடத்திலே வருகின்ற பொழுது அங்கு தொடர்புகள் 2 11 குடையர் லாவாதிபதி தொடர்புகளும் கிடைக்கப் பெறுகின்றது. 3 10 குடையர் மரிச்சி சாணாதிபதியும் 12ஆம் இடத்திலிருந்து சுபகிரகங்கள் தொடர்புகள் 6ஆம் இடத்தை கிடைக்கின்ற நோய் வம்பு வழக்குகளிலே எதிர்பார்த்த திருப்திகளையும் வெற்றிகளையும் உங்கள் பக்கம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதங்களிலே வாரி வழங்கப் போகின்ற ஒரு அமைப்பு. 6 7 என்று சொல்லக்கூடிய கூட்டாளி வம்பு வழக்குகளை சொல்லக்கூடிய அந்த 7ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்திலே மறைவது சற்று கணவன் மனைவி சார்ந்து கூட்டாளி சார்ந்து அவர் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கின்றார். கொடுக்கல் வாங்கல்களிலே கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. பழைய பாக்கிகளிலே தடை தாமதங்கள் ஏமாற்றங்கள், வாக்குகளிலே எதிர்பார்த்த திருப்தி இல்லாத ஒரு அமைப்பு, மனக்கசப்புகள் ஏமாற்றங்கள், சோம்பலாகவும் தடை தாமதங்களிலே பொருளாதாரம் கொடுக்கல் வாங்கல் குடும்ப ஸ்தானங்களிலே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. என்றாலும் அந்த சனி பகவான் புதன் பகவானுடைய நட்சத்திரம் சாரம் கொடுத்த 2 11 குடையவர் 12ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது கொடுக்கல் வாங்கல்களிலே வாக்குவாதங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட தேவையில்லாத பிரச்சனைகள் சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. படிப்புகளிலே தடை தாமதங்கள் இருக்கின்ற அமைப்பு, சற்று கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது. ஆனாலும் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, சற்று மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இந்த மாதங்களிலே சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கின்றதை தவிர போக போக இந்த புதன் பகவானும் வக்ர நிவர்த்தி அடைந்து உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு வரப்போகின்றார். அதே இந்த சுக்கிர பகவானும் 2ஆம் இடத்துக்கு ராசியிலே வரப்போகின்ற அமைப்புகளிலே மீண்டும் உங்களுக்கு இந்த முயற்சிக்கின்ற காரியங்கள், தொழில் சார்ந்த காரியங்கள் நல்லதொரு மாற்றத்தையும் மீண்டும் உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகள். என்றாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரையில் அதிகமாக விரைய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. சுபகாரிய சுப நிகழ்வுகள், முயற்சிக்கின்ற காரியங்கள், தொழில் சார்ந்தும் வேலைகள் சார்ந்தும் ஒரு தேவையில்லாத ஒரு கசப்புகளையும் தடுமாற்றங்களையும் வீண் அலைச்சல்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு. என்றாலும் செய்கின்ற காரியங்களிலே உங்களுக்கு எதிர்பார்த்த சற்று திருப்திகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்ற. 3 குடையோர் 10 குடையோர் தொழில் சார்ந்து கிடைக்கின்றது. 6 குடையோரும் இங்கே 8ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது கணவன் மனைவி சார்ந்து தேவையில்லாத செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. கூட்டாளிகளிலே கொடுக்கல் வாங்கல்களிலே தேவையில்லாமல் மனக்கசப்புகளும் வீண் விரயங்களும் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள். சுபகாரியங்கள் செய்கின்ற அமைப்பு என்பது உங்களுக்கு அற்புத உயர்வுகளை கொடுக்கின்றது. ஆக எதிர்பார்த்த அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை 4 குடையவர் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தை பார்க்கின்றார். அந்த 4 9 குடையவர் பாக்கியாதிபதி லாபசானத்திலே 9 குடையவர் உங்களுக்கு 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்றார். தொழில்களிலே வீடு வாசல் சொத்து சுகங்களிலே சற்று ஒரு நிம்மதியையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களில் கிடைக்கின்றது. ஆக இந்த ஜூலை மாத ராசி பலன்கள் நவகிரகங்களின் தொடர்புகள் மிக அற்புதம். உங்களுக்கு 8ஆம் இடம் 6 8 சம்பந்தப்பட்ட அனைத்துகளிலும் ஒரு சில தடை தாமதம் ஏமாற்றம் இருந்தாலும் போக போக குருவின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறுகின்ற யோகாதிபதி உங்களுக்கு 12ஆம் இடத்தில் இருந்து அவர் பார்க்கக்கூடிய அமைப்பு என்பது சிம்ம ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கின்றார். வீடு வாசல் சொத்து சுகங்களிலே இந்த செவ்வாயும் குருவும் தொடர்பு வருகின்ற பொழுது பழைய சொத்துக்கள் வாங்கி விற்கக்கூடிய ஒரு அமைப்பு, மண்மனைகள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. அந்த செவ்வாயின் மற்றொரு 8வது பார்வை என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். 4 9 குடையர். ஆக உங்களுடைய தகப்பனார்களால் சொத்து சுகங்களிலே வில்லங்கம் தடை தாமதங்கள் அதை தீர்த்து கொடுக்கக்கூடிய தகப்பனார் தாயும் உங்களுக்கு செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளிலே இந்த மாதங்கள் இருக்கின்றது. ஆக சிம்மராசியை பொறுத்தவரையில் நவகிரக நாயர்கள் செவ்வாய் பகவான் தொடர்பு பெறுகின்றது என்பது உங்களுடைய சிம்ம ராசியை தொடர்பு பெறுகின்றது. உங்கள் தகப்பனார்களின் அனுகிரகம் தாய்மார்களின் அனுகிரகம் கிடைக்கப் பெறுகின்றது. ராசிக்கு 5ஆம் இடத்திலே செவ்வாய் தொடர்புகள் தாய் தகப்பனுடைய தொடர்பு கிடைக்கப் பெறுகின்றது. ஆக ஒட்டுமொத்தத்தில் நவகிரக நாயர்கள் பவனி வருகின்ற அமைப்பு என்பது செவ்வாயின் அனுகிரகம் தாய் தகப்பனின் அனுகிரகம் பரிபூர்ணமாக குரு பகவானுடைய அனுகிரகம் நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஜூலை மாத ராசி பலன் என்பது அதுவும் புதன்கிழமையிலேயே உங்களுக்கு கொடுக்க போகின்றது. 2 11 குடையர் மறைந்து இருப்பதை தவிர நிறைந்த பலன்கள் குரு பகவானுடைய துணைகளுடன் இருக்கின்ற காரணத்தினாலே நல்லதொரு மாற்றத்தை இந்த ஜூலை மாத ராசி பலன் இந்த சிம்மாசனத்தின் அதிபதி சிம்ம ராசிக்கார நேர்களுக்கு கொடுக்கின்ற மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. நேர்களை நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.